மேக்ஸ்வெல் ஸ்டார்ட்டிங்ல ரெட்ட கால்ல தான் ஆடிட்டு இருந்தாப்ல. ரெட்ட கால்ல ஆடுனப்போ கூட அந்த ஆட்டம் ஆடல. ஒத்த கால்ல சும்மா சுத்தி சுத்தி அடிச்சாப்ல. இது என்னதான் ஒரு வெடப்பு மேட்சா இருந்தாலும், இந்த மேட்ச்ல நடந்தது வெறும் ஒரு ஒன் மேன் ஷோ. வான்கேடே ஸ்டேடியம்ல 2023 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குது. ஆப்கானிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட்டா பேட்டிங் பிடிக்கிறாங்க. இதுல ஜத்ரான் ஒரு 100 போட்டு மத்த யாருமே சொல்ற அளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கல. பட் இருந்தாலும் கடைசியில ரஷீத் கான் ஒரு குட்டி அடிய போட்டு 291 ரன் ஆஸ்திரேலியாக்கு எகெயின்ஸ்டாவே அடிச்சு போட்டாங்க. 292 ரன்னை சேசிங் பண்றதுக்காக ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்லாம் வெறிகுண்டு வந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா நவீன் உல்லக்கும் ஒமர் சாயும் எல்லாத்தையும் சுக்கு சுக்கான்னு நொறுக்கி பொட்டலங்கட்டி பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது போக லாபசேன் ஒரு ரன் அவுட், அதுக்கப்புறம் மார்க்கஸ் டைனஸ், மிச்சில் ஸ்டார்க் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. 91 ரன்னுக்கு 7 விக்கெட் போயிருச்சு. இன்னும் 201 ரன் தேவைப்படுது. கிரீஸ்ல கிளென் மேக்ஸ்வெல்லும் ஆஸ்திரேலியன் கேப்டனான பேட் கமின்ஸும் 2 பேர் இருக்காங்க. மேக்ஸ்வெல் ஸ்டார்டிங்ல நல்லா ஆடிட்டு இருந்தாப்ல. இருந்தாலும் 2 கேட்ச் கிடைச்சது ஆப்கானிஸ்தானுக்கு. ஃபீல்டர்ஸ் 2 கேட்சையுமே தொல்லு விட்டாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் அடிச்சா அடி, இடிச்சா இடி, தலைவன் நின்னு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சைடு பேட் கமின்ஸ் தன்னோட டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லா உள்ள இறக்கி கட்டைய போட்டு தலைவன் நின்னுட்டான். பேட் கமின்ஸ் ஒரு பக்கம் டொக்கு வைக்க, மேக்ஸ்வெல் ஒரு பக்கம் பிரிவிரின்னு பிரிக்க இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சு, மேக்ஸ்வெல்லுக்கு கால் இழுத்துக்குச்சு. கால் இழுத்தனால ஒத்த கால்ல நின்னும் அப்பவும் அடி அடின்னு தான் அடிச்சிருந்தாப்ல. ஒரு ரன் ஓடலாம்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் ஓடுறாப்ல. இன்னொரு காலும் இழுத்துக்குச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கால் தான் இழுத்துருந்துச்சு. இப்ப 2மே இழுத்துருச்சு. மேக்ஸ்வெல்னால இனி நடக்க முடியாது. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு வெளிய எடுத்துட்டு போயிருவாங்கன்னு தான் நெனச்சாங்க. ஆனா நம்ம ஆளு அப்போன்னு பார்த்து வீரேந்திர சேவாகா மாறி நின்ன இடத்துல நின்னே அடி. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். எப்படி போட்டாலும் சரி, யாரு போட்டாலும் சரி, ஃபுட் ஒர்க் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நின்ன இடத்துல நின்னே அடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸ்வெல் படுத்தடிச்சாப்ல, ரிவர்ஸ்ல அடிச்சாப்ல, எகிரி எகிரிலாம் அடிச்சாப்ல. ஆனா இன்ஜூரி ஆனதுக்கு அப்புறம் நின்ன இடத்துல நின்னே அடி தான். எப்படி போட்டாலும் அடி. தலைவன் அடிச்சா 4 இல்லனா 6. மேக்ஸ்வெல் எந்த அளவுக்கு மரண அடி அடிச்சிருந்தாப்லயோ அதே அளவுக்கு பேட் கமின்ஸ் டொக்க போட்டு விக்கெட் போக விடாம நின்னுட்டாப்ல. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் அடிச்ச அடியில சுமார் 47வது ஓவர்லயே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. சேசிங்ல ஃபர்ஸ்ட்டா 200 அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் கிளென் மேக்ஸ்வெல் தான்.